ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு. கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கையில பேசுன வர வச்சுபடி காசு அவர் எதிர்பார்த்த வரல. சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க நின்று இருக்காரு. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தட்டு தடுமாடி கூட்டு நின்று அவர் வந்து காரை ஏறும்போது பேரு சொல்லி தலைவரா அப்படின்னு அவர் கூட்டு பார்த்தாரு. கூட நடிச்சவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமான்றது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல. அவருக்கு பிளட்ல இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமா. பார்த்தோன்னே நம்ம கூட நடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டு அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல, நிற்கலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு. என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. எழுதி என்ன தேதியில எழுதி கொடுத்துட்டு போ, கல்யாணம் ரேட்லயே வச்சுக்கோ, தேதி மட்டும் கரெக்டா ஆச்சு உதவியாளருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடாரு. அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டா பிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு. ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால அவர் தலைவர் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னு இவர் பயங்கர ஷாக் ஆகி எங்க போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த துக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் இவருக்கு பர்சனலா இனிமே கல்யாணம் நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ஃபேமிலியில எல்லாருமே வேற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நைட்ல அந்த டைம்ல கதவு தட்டு சத்தம். என்னன்னா கதவு திறந்த நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னு அப்படியே ஷாக்கோட பார்த்தா இல்ல எப்படி அவரு நோட் பண்ணி வைன்னு சொல்லியிருந்தாரு. நான் நோட் பண்ணி வச்சேன். என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போடுறோம் அவங்களுக்கு முதலே கொடுக்கணும், அதனால எதுக்கு நீ கையில வச்சு ஞாபகப்படுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்க. செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுது அழுகைக்கு அப்படி எழுதாரு. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளவு நடுவுலையும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க. எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில வந்து வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலுமே அவர் அவாய்டு பண்ணி 6 நாளையும் ஒண்ணும் பண்ண முடியல. சோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட உடனே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது.